கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தினமும் காலையில அழகே அழகுங்கிற நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நான் பாருங்களேன் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, எப்படி வந்துட்டு ஸ்கின் டெஸ்ட் பண்ணி ஸ்கின்னை பற்றி ஃபுல்லாக ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, பயோகிராஃபி எல்லாமே சொன்னமோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஹேரை பற்றி சொல்ல போகிறேங்க. ஹேர் டெஸ்டரை வச்சு எப்படி வந்து ஹேரில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதில் என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி வந்துட்டு பாருங்களேன், நிறைய ஆஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்டாக எல்லா கிளைண்ட்ஸும் என்கிட்ட வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை, அவங்களுடைய அழகு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வந்து க்யூர் பண்ணி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள அழகாக்கணும். அதே மாதிரி அவங்க மனசில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்கங்க. ஆஸ் அ ஒரு சைக்கார்டிஸ்ட் மாதிரி அவங்களுக்கும் அந்த மனசில் என்னெல்லாம் பாதிப்பு, அழகு சம்பந்தமாக அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் நல்லா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களால அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள்லாம் நான் சொல்லுவேங்க. அதுவும் எனக்கு கதையை படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாருங்களேன், அதை ஷேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அந்த வாழ்க்கையில் நல்லா நடக்க போகிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாக்கா அது வந்து மற்றவங்க ஃபாலோ பண்ணால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது நம்ம குருநானக் இருக்கார் இல்லைங்களா, அவர் செயின்ட்டு. அவர்கிட்ட வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்டு போயிட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் குருநானக் என்ன பண்ணாராம், ஒரு டைமண்ட் எடுத்து அந்த ஒரு டைமண்ட் ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டு கிட்ட கொடுத்து, நீ போயிட்டு இதை மார்க்கெட்டில் இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வா, எனக்கு வந்து நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த டிசைப்பிள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு போனாராம். ஃப்ரூட் ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று கொடுத்தா அவங்க அதுக்கு பதில் இன்னொன்று கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த டைமண்டை எடுத்துக்கிட்டு, இந்த டைமண்டுக்கு நான் உங்களுக்கு 6 ஆப்பிள்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த ஸ்டூடெண்ட் அதை வாங்கிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்டை வாங்கிக்கிட்டு ஒரு வெஜிடபிள் காரர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த வெஜிடபிள் ஷாப்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டைமண்டுக்கு நான் 5 kg ஆஃப் டொமேட்டோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அதையும் அவர் என்ன பண்ணாரு, கேட்டுக்கிட்டு அந்த டைமண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போய் கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த ஜுவல்லரி ஷாப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த டைமண்டை வேல்யூ பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 20,000 rupees வரும்னு சொன்னாங்களாம். இன்னொரு ஜுவல்லரி ஷாப் கிட்ட போய் கேட்கும்பொழுது 30,000, 40,000, 50,000 வரைக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலா அவரு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் அந்த ஓனர் கிட்ட போயிட்டு அவங்க கேட்டாங்களாம். அவரு அந்த டைமண்ட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா அந்த டைமண்டை பார்த்துட்டு, ஓ மை பிரதர், நீ வந்துட்டு இந்த டைமண்டை டெஃபினட்டா நீ சேல் பண்ணவே பண்ணாத, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டோனு. ஸோ இந்த ஸ்டோனுக்கு வேல்யூவே கிடையவே கிடையாது, இதுக்கு மதிப்பே இட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். உடனே அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாரு, அதை எடுத்துக்கிட்டு நேரா நம்ம வந்து குருநானக் கிட்ட போய் சொன்னாராம். எல்லாத்தையும் நரேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த குருநானக் என்ன சொன்னாரு, இதுதான் நம்மளோட லைஃப். ஸோ இதே தான் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கேட்டேன் இல்லையா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹியூமன் பீயிங்னு கேட்டீங்க. அதுதாங்க இந்த ஹியூமன் பீயிங் வேல்யூவை பற்றி கூட வி கெனாட், நம்மளால வந்து கவுண்டே பண்ண முடியாது, இட் கெனாட் பி மெஷர்ட் அப்படின்னு சொன்னாராங்க. அந்த அற்புதமான அந்த ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்கும் பொழுது நம்மளை மாத்திரம் இல்லைங்க, நம்ம உடம்பையும் சரி, நம்ம அழகு முகத்தையும் சரி, நம்ம முடியையும் சரி அழகா நம்ம பராமரிச்சுக்கணும் இல்லையா. நீங்க வந்து இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் எதுவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட முடிய நல்லா ஹாப்பியா ஹெல்தியா வச்சுக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹேர் ப்ராப்ளம் என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கலாம். எப்படி
எப்படி வந்து நம்ம ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி ஹேருக்கும் டைப்ஸ் இருக்குங்க. லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேர்னு இருக்கு. நார்மல் ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நோ ஆயில் அண்ட் நோ ட்ரைங்க, எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் பாருங்களேன். அந்த மாதிரி ஹேர் இருக்கும்போது அவங்களோட ஹேர் வந்து நல்லா க்ளீனாகவும் நல்லா நீட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களோட ஹேர். ஸோ அதனால அவங்க எந்த ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ்வலாக அவங்க என்ன மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அவங்க நார்மலாக எடுத்துக்கலாம் பாருங்களேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்துட்டு ஆயிலி ஹேர் இருக்குங்க. ஆயிலி ஹேர் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும் ஹேர் அவங்களுக்கு. அண்ட் தென் அவங்களுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ஹேரு. ஈஸியாக வந்து டஸ்ட்டு பொல்யூஷன்லாம் ஹேரில் வந்து அப்படியே அட்ராக்ட் ஆகிடும். அதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்னால நிறைய வந்துட்டு அவங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹேரில் வந்து நிறைய வந்துட்டு அவங்க ஹேரில் வந்து அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி நிறைய அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நிறைய வந்துடும் பாருங்களேன். அது இம்மீடியட்டாக அந்த ஆயில்னால அப்சர்வேஷன் அதிகமாக நடக்கிறதுனால ஒவ்வொரு செக்ரீஷன்னால அவங்களுக்கு ஹேர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்கேண்டி ஹேர்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ட்ரை ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப அவங்களுக்கு ட்ரையாக இருக்கும் ஹேரு அண்ட் டல் லுக் இருக்கும். ஒரு மாதிரி கலர்டு ஹேராக இருக்கும் அவங்களுக்கு. அந்த ஹேரை பார்க்கும் பொழுதே ரொம்ப பேலாக அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா வந்துட்டு ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா டீப் கண்டிஷனர் எடுத்துக்கலாம், ஸ்பா ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம், வாஸ்லின் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம், ஹாட் ஆயில் மசாஜ் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நரிஷ்மெண்ட் ஹேரில் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களோட ஹேரை வந்து ஹெல்த்தியாக அவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஹேர் ஃபால் எல்லாம் வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஹேரில் பாருங்களேன், நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவோம் ஹேரில் வந்து நமக்கு ஆயிலே இல்லை, நம்ம ஆயிலே அப்ளை பண்ணலை, பட் ஆயில் நம்மளுக்கு செக்ரீஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஹேர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டெக்ஸ், கியூட்டிக்கல், மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அவுட்டர் லேயருங்க, கியூட்டிக்கல்ங்கிறது தான் அவுட்டர் லேயரு. கார்டெக்ஸ் வந்து என்னெல்லாம் நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அங்கே நடக்கும். இதே மெடுலான்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரூட்ல இருந்து ஹேருக்கு ஆயில் வந்து சப்ஸ்டன்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. அதனால தான் எல்லாருக்கும் அந்த ஸ்கின்னில் அந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா ஆயில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு பாருங்களேன், இவங்களுக்கு வந்து ஹேர் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, எவ்வளோ ரூட்ஸ் வந்து எப்படி வந்திருக்குது, அவங்களுக்கு தின் ஹேரா, ஆயிலி ஹேரா, ட்ரை ஹேரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இதே பாருங்க டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு டேண்ட்ரஃப் ஹேர் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இதுல செக் பண்ணும்போது எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுங்க. அந்த டேண்ட்ரஃப் எதனால வருது அப்படின்னு பார்த்தாக்கா மெயினாக வந்துட்டு ஹெரிடிட்டரினால வரும், கண்டேஜியஸ்னால வரும், வாட்டர் கண்டாமினேஷன்னால வரும், சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனாலையும், நம்மளோட ஹேரு டூ மச் ஆஃப் ஆயில் இருந்தாலும் டூ மச் ஆஃப் ட்ரை ஹேராக இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்பராக ஹேர் கேர் எடுக்காததுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேர் டேண்ட்ரஃப் நமக்கு வருங்க. ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறது கண்டிப்பாக ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஹேரை வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் செக்கப்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நல்லா சலூனில் போய் செக்கப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு ப்ராப்பராக அந்த ட்ரீட்மெண்ட் மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே இம்மீடியட்டாக அவங்களோட ஹேர் ஃபால், ஏன்னா ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே வரி பண்ண இன்னும் வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதை நம்ம நினைக்காம இம்மீடியட்டாக அதுக்கு என்ன ரிசல்ட், அதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த ஹேர் ஃபால்லேருந்து ரிலீவ் ஆகிடலாம் நம்ம. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஹேர் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் ஹேர்னு சொல்லலாங்க. இது வந்து பாருங்க, ஏன்னா இவங்கெல்லாம் கெமிக்கலி ட்ரீட்டட் ஹேராக இருக்கும். ஸோ நிறைய வந்துட்டு பாருங்கள் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஹேரில், அவங்களுக்கு வந்து நிறைய ப்ளீச் பண்ணியிருப்பாங்க ஹேரை,
அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து அவங்க ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணாததுனால இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருங்க. இவங்க வந்து வெட் ஹேரில் ஹேரை வந்து கோம் பண்ணக்கூடாது. நல்லா வந்து இவங்க ஹேரை வந்து ஜென்டிலாக சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்பொழுதுமே. அதாவது ரொம்ப சீக்காக அந்த மாதிரிலாம் போட்டு ஹார்டாக அவங்க ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பிராண்டட் ஷாம்பு யூஸ் பண்ணி அவங்க அந்த ஹேர் வாஷை ரெகுலராக ஒரே ஷாம்பு அடிக்கடி சேஞ்ச் பண்ணாமல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஹேரை வந்து நல்லா பாதுகாக்கலாம். நிறைய பேர் பாருங்களேன், மார்க்கெட்டில் வந்து நிறைய கலரிங் விற்குது அப்படின்னு சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாததுனாலையும் இந்த மாதிரி ஹேர் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஹேர் வந்து ஸ்கேண்டியாக ஆகி அது வலுவிழந்து போயிடுது பாருங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம முடி நம்ம அழகு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் மாத்திரம்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஹேர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது பாருங்கள். அந்த டல் ஹேரில் ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஆலிவேரா பல்ப் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதை வந்து ப்ரீவியஸ் டேவே பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி ரெண்டாக அப்படியே கட் பண்ணி அது உள்ள வெந்தயத்தை போட்டுட்டு நல்லா அதை வந்து ஒரு த்ரெட்டால் 3 பக்கமும் நல்லா டைப் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதை ஓப்பன் பண்ணும் பொழுது அதில் வந்து அந்த வெந்தயத்தில் ஸ்ப்ரவுட் மாதிரி அந்த முளை கட்டி வந்திருக்கும் பாருங்களேன். அதையும் அந்த ஆலிவேரா ஜெல்லையோ சோத்துக்கட்டை ஜெல்லையும் எடுத்து நல்லா அதனோட நீங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் போட்டுக்கிட்டு அதில் வந்து அந்த பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க அதை ஊற வச்சு அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஃபுல்லாக ஹேரில் நீங்கள் பேக்காக ஒவ்வொரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேக்காக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேருக்கு இட்ஸ் அ வெரி குட் கண்டிஷனருங்க. அது வந்து பாருங்கள், அந்த ட்ரை ஹேரு அந்த ஸ்பிளிட் ஹெண்ட்ஸ் எல்லாம் இம்மீடியட்டாக ரிமூவ் ஆகி எல்லா ஹேருமே ரொம்ப ஷைனியாகவும் சில்கியாகவும் இருக்கும். இப்போ இவங்களுக்கு போட போகிற பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் பேக்குங்க. ஹேர் ஃபாலுக்கும் டேண்ட்ரஃப்க்கு எல்லாத்துக்கும் மல்டி ட்ரீட்மெண்ட் மாதிரி இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கில் பாருங்கள் நிறைய வந்து வெற்றி வேறு, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, அண்ட் தென் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா இருக்கு இல்லையா, அந்த ஆம்லா, துளசி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 ஹெர்ப்ஸ் மிக்ஸ் பண்ண ஒரு பேக்குங்க. ஸோ அந்த ஹெர்ப்ஸோடு அந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது ஹேர் நல்லா கருன்னு ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக நம்ம ஹேரை வச்சுக்கலாம். the richest ornaments of the woman அப்படின்னு நம்ம மார்ட்டின் லூதர் சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் பிறந்தோம் இறந்தோன்னு இல்லாமல்
வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம ஏதாவது சாதிக்கணுங்க. எப்பொழுதுமே பாருங்களேன், when we born in poor it is not our mistake, but when we die in poor entirely it is our mistake தானங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மனுஷ பிறப்பே ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த பிறப்புல நம்மளால முடிஞ்ச நல்லதை நிறைய நம்ம செய்யலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேர்ல வழுக்க இருக்குங்க. வழுக்க இருக்கு. சில பேருக்கு அந்த பூச்சி வெட்டாலெல்லாம் வழுக்க அங்கங்க பேட்ச் பேட்சா இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு அரளி செடியோட செடி இருக்கு இல்லையா, அதனோட அந்த செடியை அப்படியே கீறி அதுல பால் வரும் பாத்தீங்களா, அந்த பாலை எடுத்து அதை நீங்க எங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த பால் ஹெட் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்க அதை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா, எவ்ரி வீக்லி ட்வைஸ் நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளடைவில் அது உங்களுக்கு குறைஞ்சிடும். இதே பார்லர்ல பெர்மனண்டா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஹேர் பாண்டிங், ஹேர் அந்த ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஹேர் வீவிங், பாலி ஃபியூஷன், அல்ட்ரா ஃபியூஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். என்ன நேயர்களே, ட்ரை பண்றீங்களா? நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய மகளிர் மருத்துவ பகுதியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம பெண்களின் பிரச்சனைகளை அதை எப்படி மருத்துவத்தின் மூலமாக எதிர்கொள்வது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் முக்கியமாக இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான புதிதில் பெண்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னென்ன, அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்வது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா திருமணமான புதிது என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு நல்ல இனிமையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் அப்படியோட ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. அதனால அந்த காலகட்டத்தில் நிறைய மாறுதல்கள் இருக்கு. உடல்நிலையாக, மனநிலையோட, இந்த மாதிரி எமோஷ்னலா, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே ஒரு மாறுபட்ட சூழலுக்கு செல்லக்கூடியவர்கள் பெண்கள். அப்ப அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா, முதல்ல இன்றைக்கு நம்ம பெண்களை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அந்த தாம்பத்திய உறவை பற்றி நிறையவே நிறைய தகவல்கள் தெரிய வருகிறது. இப்போ அந்த தகவல்கள் எல்லா ஒரு ஊடகம் மூலமாக, ஒரு சர்ச் இன்ஜின் சொல்கிறாங்களே அந்த மாதிரி மின்வலை மூலமாக, ஒரு புத்தகங்கள் மூலமாக, இல்லை பெரியவங்க மூலமாக, இந்த மாதிரி நிறைய விதத்தில் தெரிய வருகிறது. ஆனால் இதில் பிரச்சனை என்ன என்று பார்த்தால், இதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்தால் கூட தெளிவாக தெரிய வேண்டியதோ அப்படின்றத பார்த்தா சில டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர்களுக்கு விஷயங்கள் வருகிறது, ஆனால் என்ன விஷயம் முக்கியமான விஷயமோ, எந்தெந்த தகவல்கள் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான தேவையோ அதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால இல்லை. ஸோ இதனால முக்கியமாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கூட பெண்களுக்கு அவர்கள் படிக்கும் போதே கூட அவர்கள் உடலை பற்றிய தகவல்கள், அதாவது இந்த பயாலஜிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்களே, அதை பற்றி தகவல்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் பெற்றோர்கள் மூலமாக, இல்ல ஆசிரியர்கள் மூலமாக, இல்ல அவர்களுக்கு தெரிந்த ஒரு பெரியவரின் மூலமாக, அந்த மாதிரி ஒரு அக்கா, ஒரு அத்தை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு பொறுப்பானவர் மூலமாக இந்த தகவல்கள் வரும் பொழுது அந்த கிளர்ச்சி எல்லாம் இல்லாம, தேவையற்றவர்களெல்லாம் இல்லாம, உரிய சரியான ஆரோக்கியத்திற்கு சம்பந்தமான தகவல்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திருமணமான புதிதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு திருமண உறவு ஆரம்பித்த சில காலகட்டத்திலே நிறைய பேருக்கு இந்த நீர் கடுப்பு வரும். அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கரண்டா யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த பிறப்பு உறுப்பு இந்நாள் வரை அதை அவர்களுக்கு அது அவங்க அந்த உறவில் இல்லாத வரைக்கும் அதை ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. இந்த திருமண உறவு ஆரம்பித்த சில காலத்தில் நிறைய பெண்களுக்கு இந்த நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவர்களுடைய யூரித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீர் பையிலேருந்து வெளியே அந்த சிறுநீர் வரக்கூடிய அந்த வழி ரொம்ப குறுகிய ஒரு சின்ன ஷார்ட் பேசேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷார்ட் பேசேஜ்ல வரும்பொழுது அவர்களுக்கு சீக்கிரமாக
இந்த சிறுநீர் சம்பந்தமான தொற்று வியாதிகள் சீக்கிரமா எளிதில் அவங்களுக்கு பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்களுக்கு எளிதில் வந்து விடுகிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது திருமண உறவில் முதல் சில மாதங்களில் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை என்னன்னா நீர்க்கடுப்பு தான். இப்போ நீர்க்கடுப்புனா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அதிகமாக தண்ணி குடிப்பாங்க, அந்த வயிற்று வலிக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்வார்கள். இதை தாண்டி ஒரு திருமண உறவில் இருக்க வேண்டிய ஒரு பெண், அதுவும் முக்கியமாக புதிதான ஒரு திருமண உறவில், குழந்தைலாம் இல்லை, இப்போதான் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும் என்றால், நிச்சயமாக ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி அதற்கு அந்த பிரச்சனை வந்து நீர்க்கடுப்புனா அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனா, இது எந்த விதமான தொற்று, இதற்கு உரிய மருந்துகள் யாவை என்று பார்த்து அதை நம்ம சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இது அப்படி ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில நேரம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா ஆரம்பிக்குது. உதாரணமாக ஒரு தம்பதியினரை எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு திருமணமாகி ஒரு 8-9 மாதங்கள் ஆகிறது. அவங்க வந்து முதல்ல என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மேடம் முதல்ல வந்து திருமணமாகி ஒரு 2வது மாதத்துல வந்து இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை ஆரம்பிச்சது. ரொம்ப சரி, ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. நாங்க ஒரு சின்னதா பக்கத்துல யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட போனோம். ஒரு ஜென்ரல் பிராக்டிஷனர், நாங்க வந்து மகளிர் மருத்துவர் அப்படியெல்லாம் போகல, பக்கத்துல யாரையோ பார்த்தோம், ஒரு மருந்துங்க கொடுத்தாங்க. முதல் ஒரு நாள் சாப்பிட்டோம் மேடம், அப்போ உடனே நல்லா ஆயிடுச்சு. உடனே சரி, எதுக்கு தேவையில்லாமல் அதிகமாக மாத்திரைகளை சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். கொஞ்ச நாள் ஒரு மாசம் 1.5 மாசத்துல திருப்பி எங்களுக்கு நீர்க்கடுப்பு வந்தது. அப்பயும் வந்து பக்கத்துல சரி, இது வந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனை தானே, எதற்காக பெரிய அளவில் நம்ம வந்து நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாங்க வந்து பக்கத்துலயே இன்னொரு டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். அவங்க ஒரு 5 நாள் மருந்து எல்லாம் டெஸ்ட் எதுவும் பண்ணாங்களான்னா இல்ல, அப்பயும் அவங்க டெஸ்ட் பண்ணல. இவங்க மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்தார்கள். அதுவும் ஒரு 3 நாள் 2 நாள் சாப்பிடும்போதே நல்லா ஆயிடுச்சு. உடனே அதையும் விட்டுட்டோம். இப்போ 3வது மாதம் திருப்பி வந்து ஒரு 5 மாசத்துக்குள்ள இன்னொரு தடவை வந்திருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 மாத காலகட்டத்தில் ஒரு 3 தடவை வந்திருக்கு. இந்த 5வது மாதத்தில் வரும் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நீர்க்கடுப்பு வந்திருக்கு. அதே மாதிரி திருப்பி அதே மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க மருந்துகள் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தடவை குணமாகவில்லை. ஸோ குணமாகவில்லை என்றால் அடுத்தது என்ன, சரி ஒண்ணு அவங்க வந்து சரி இவங்க கொடுக்குற மாத்திரை சரியில்லை, நம்ம அடுத்து வேற ஒரு டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு ஒரு 4வதா ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. இப்ப அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதல் முறையாக சரி பிரச்சனை இவ்வளவு நீங்க திருப்பி திருப்பி வர்றதால என்னென்ன பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம ஒரு சின்ன பரிசோதனை எழுதி கொடுத்துட்டு மேல அவங்களும் மருந்துகள் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமாக என்ன நீங்க கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்து ஆரம்பத்திலேயே மருந்து எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் சரியான உடனே மருந்தை விட்டுடுறாங்க. ஸோ அந்த தொற்று என்ன ஆகுறது, அந்த நீர்க்கடுப்புல இருக்கிற இந்த தொற்று வந்து சரியாக குணமாகவில்லை. ஸோ ஒரு கிரானிக் ஸ்டேட்டஸ்க்கு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த நீர்க்கடுப்புக்கு தேவையான அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று ஒரு அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொற்று சப்அக்யூட் என்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்பப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை வருது, போறாங்க, ஒரு நாள் மருந்து எடுக்கிறாங்க. கடைசியாக இப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப 6 மாத காலகட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 5-6 முறை வந்து விட்டது எங்களுக்கு, இதுக்கு மேலே. ஆனால் தொடர்ச்சியாக இந்த முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அடிவயிற்று வலி இருந்து கொண்டே இருக்கிறது. முதல்லலாம் வந்து நீர்க்கடுப்பு என்று வரும் பொழுது பிரச்சனை இருக்கும். அப்ப வந்து அந்த சிறுநீர் கழிக்கும் காலகட்டத்தில் வலி இருக்கும், வேதனை இருக்கும், அந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5வது முறை வரும் பொழுது தொடர்ச்சியாக அடிவயிற்று வலி இருந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அவங்க முதல்ல சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு தொற்று வந்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ முதல்ல என்ன பண்ணோம், சரி இந்த தடவை வந்து தேவையற்று உடனே மருந்துகள் ஆரம்பிக்காமல் சரியான முறையில் பரிசோதனைகள் செய்தோம். அவர்களுக்கு இரத்த பரிசோதனை, சிறுநீர் வந்து அதுல என்ன விதமான தொற்று இருக்குன்ற பரிசோதனை, கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க, எந்த வித தொற்று இருக்கிறது, அது எந்த மருந்துகள் கொடுத்தால் அதற்கு உரிய மருந்துகளாகும் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு பரிசோதனை, அப்புறம் ஸ்கேன் போன்ற பரிசோதனைகள். இந்த மாதிரி எல்லா பரிசோதனைகளுக்கும் அந்த பெண்ணுக்கு உட்படுத்த பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த நீர்க்கடுப்பு இருந்து கொண்டே இருப்பதால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொற்று உள்ளே போய் அது வந்து அந்த பிளாடர் என்ற அளவுக்கு உள்ளே போய் ஹனிமூன் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சிறுநீர் பையிலேயே வந்து அதிகமாக அந்த தொற்று இருந்து அது அதிகமான வளர்ச்சியில இருக்கு. ஸோ சிஸ்டைட்டிஸ் வந்துருச்சு. இப்போ வந்து அது யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த யுரித்ராவை தாண்டி உள்ள போயிடுச்சு.
ஸோ இதற்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக செய்து கொள்ளாத ஒரு மருத்துவம் தான். ஸோ எப்பயுமே திருமணமான புதிதில் அடிவயிற்றில் வலியோ இல்லை நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனை இருக்குமானால் நிச்சயமாக ஒரு நல்ல மகளிர் மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனைகளை சரியாக செய்து அதற்கு உரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த தொற்று உள்ளே சென்று அதிக அளவு வளராது. ஒன்று. ரெண்டாவது, ஏன் இந்த தொற்று அதிகமாக வளரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு அது சில நேரம் இந்த கர்ப்பப்பை வழியாகவும் உள்ளே சென்று கருக்குழாய்களை கூட தொந்தரவு செய்யலாம். அதனால திருமணமான புதிதில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகளை ஒரே முறை சரியான தீர்வை காண வேண்டும். ஒன்று, மருந்துகள் ஒருத்தர் டாக்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு மருத்துவர் கொடுக்கும் பொழுது சரியான அளவு சரியான காலகட்டத்தை இப்போ 3 நாள் என்றால் 3 நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இப்படி மருத்துவத்தை உரிய முறையில் செய்தால் நிச்சயமாக சின்ன பிரச்சனையை சின்ன பிரச்சனையாகவே வைத்திருக்கலாம். வணக்கம் நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து சின்ன பசங்களுக்கு நிறைய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்திலே நிறைய குழந்தைகளுக்கு இது ப்ராப்ளம் வருது. செரிப்ரல் பால்சி அப்படின்னா என்னென்னா, இந்த குழந்தையோட பிரெயினில் ஒரு பாதிப்பு நடக்குது. இது ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை குழந்தை பிறந்த அப்புறம் கூட ஏதாவது ஒரு டியூமர் மாதிரி அந்த இந்த பிரெயினில் வந்ததுனால இது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் அது வந்து ஒரு பாதிப்பு. இதனால எந்த அளவு அந்த குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகுது. சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாத அவங்களே வந்து பிடிச்சிட்டு நடந்து வர முடிய ஒரு குழந்தைகள் இருக்காங்க. சிலர் வந்து அந்த பாதிப்பு ஜாஸ்தி ஆகுது. இதில் பலவிதமான செரிப்ரல் பால்சி இருக்குது. இதில் ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சிங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து 90% செரிப்ரல் பால்சிலேயே ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சி தான் ஜாஸ்தின்னு சொல்லலாம். இப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தைக்கு கை கால் எடுக்க கூட ஒரு தூக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பாதிக்கலாம். ரொம்ப கம்மி பாதிப்புலேருந்து ஜாஸ்தி பாதிப்பு வரலும் இருக்குது. சிலர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த குழந்தைய சிறிய அளவு அவங்களே வந்து எல்லா காரியமும் பண்ணிக்கிற மாதிரி பண்ண முடியும். ஆனால் சிலர் வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சியில் நல்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டில் SDM காலேஜ் பெங்களூர்லேருந்து 3 hour தாண்டி ஹாசன்னு ஆயுர்வேதிக் காலேஜ் இருக்குது. SDM காலேஜ் ஆஃப் ஆயுர்வேதா. இது வந்து ஸ்ரீ மஞ்சுநாத் தர்மஸ்தலா இவரோட அந்த காலேஜ். இதில் ரொம்ப நல்லா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு நல்ல வந்து இதில் வந்து பெனிஃபிட் கிடைக்குது. இது வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். பெங்களூர்லேருந்து பஸ்கள்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம போய் சேரலாம். அந்த காலேஜில் ஜென்ரல் இதில் ரொம்ப கம்மி தான் பெட் சார்ஜஸ். இந்த ட்ரீட்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு ஃப்ரீ. இந்த ட்ரீட்மெண்ட்டை தவிர அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க, டாக்டர் சார்ஜஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த 6 மாதத்துக்கு இந்த பண்ணுற ட்ரீட்மெண்ட் எந்தெந்த ஃபோட்டோ இதை காமிக்க போகிறோமோ அது வந்து ஃப்ரீ. இது வந்து ஒரு 5 விதமான மூலிகையை எடுத்து அந்த பவுடரை அந்த குழந்தை காலோ கையோ எது எஃபெக்ட் ஆயிருக்கோ அது மேலே தடவிட்டு அதில் நல்லெண்ணெய் போட்டு வெளிமுறையாக தான் ட்ரீட்மெண்ட், உள்ளே ஒன்றும் கொடுக்கறது இல்லை குழந்தைக்கு. அதுக்கு மேலே வாழை இலையை எடுத்து அந்த குழந்தையோட காலோ கையோ எதில் ப்ராப்ளமோ அதை கட்டுறாங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து துணியை போட்டு கட்டிட்டு அப்புறம் ஸ்கேல் வச்சு, அதாவது ஸ்கேல்னா வெறும்னா ஒரு கட்டை, அது வந்து சிலது வளைஞ்சிருக்கும் அந்த கால், அதை சரி பண்ணுறதுக்கோசரம் அந்த வந்து ஒரு நேரம் ஆக்கிறதுக்கு ஒரு கட்டை மாதிரி அதை கட்டி இந்த மாதிரி 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு விட்டுடுறாங்க. இந்த மாதிரி 30 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறாங்க. 15 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 7 நாள் நடுவில் விடுமுறை கொடுக்குறாங்க. அப்புறம் திருப்பி 15 நாள் பண்ணணும். இந்த மாதிரி 2-3 குழந்தைகளுக்கு பண்ணி நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கு. முதல் 15 நாள்லேயே அந்த ஸ்பாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியாகி சில குழந்தைல ரொம்ப மைல்டாக இருக்கிறவங்களுக்கு அது போயிடுச்சு. அப்போ நிற்க முடியாத குழந்தை சிறிய அளவு நிற்க முடிகிற அளவு ஆகுது. ஸோ இது மேஜிக் மாதிரி படுத்துட்டு இருக்க குழந்தை எழுந்து நடந்து ஓட போகுதுன்னு நாங்கள் சொல்ல வரவே இல்லை. ஆனால் சிறிய அளவு ஹெல்ப் பண்ணி அது மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை வந்து அதை ரெகுலராக பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப செலவும் இல்லை.
இது ஆயுர்வேதா முறையா எப்படி வேதத்துல சொல்லியிருக்கோ அதே மாதிரி பண்ணிட்டு வராங்க. இப்போ ஏப்ரல் மாசத்துலேருந்து 6-7 மாசத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா பண்றாங்க முதல் 36 குழந்தைகளுக்கு. அதனால யார் இன்ட்ரெஸ்டடோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் கலைஞர் டிவி மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க வந்து நம்பர் கொடுப்பாங்க. நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். வாய் வழியாக ஒரு மருந்தும் அந்த குழந்தைக்கு கொடுக்கறதில்ல. எல்லாமே வெளிமுறையாக தான் செய்கிறாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். இப்போ அங்கே தங்கறதுக்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ டயட் மூலம் பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சியில் நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. சில குழந்தைகளுக்கு இந்த முழுங்குற அந்த இதே இல்லை, அவங்களால முழுங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி உணவு கொடுக்கணும். இப்போ ரிசர்ச் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 100 குழந்தைகள் செரிப்ரல் பால்சியில் எடுத்திங்கன்னா 50 இல்லை 45 குழந்தைகள் சரியாக சாப்பிடாதனால மேல் நியூட்ரிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெஃபிஷியன்சி டிசீசஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும்னா ஸ்மூதீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பசங்களுக்கு ஒரு ஆரஞ்சை கூட கடிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால மிக்சியில் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் பண்ணுற மாதிரி பப்பாளி ஜூஸ் இல்லை வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸில் ஒரு கஞ்சி மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை கெட்டியாக பண்ணி அதனால பழம், பால், அப்புறம் ஒரு தானியம், அது கேழ்வரகா இருக்கலாம், கம்பா இருக்கலாம். ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு 100 ml அந்த குழந்தைக்கு எந்தெந்த நியூட்ரியண்ட்டை நம்ம சேர்க்க முடியுமோ அதை நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா அதுக்கு இது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மசில் பாதிக்கிறதுனால அவங்களுக்கு புரத சத்து நிறைய தேவைப்படுது. ஸோ பால் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் சில குழந்தைகளுக்கு முழுங்க முடியும், ஆனால் கடிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இன்னும் திக்கராக கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரியவங்களுக்கு ராகி கஞ்சி மாதிரி கெட்டியாக நம்ம ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செரிப்ரல் பால்சி இருக்கிறவங்களுக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று ஆயுர்வேதா. இது நல்ல ஹெல்ப் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து 3-4 மணி நேரம் தான். அதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ரெக்கக்னைஸ்ட் ஹாஸ்பிட்டல். நிறைய 30 இன்பேஷண்ட் வச்சு செய்கிறாங்க இந்த குழந்தைகள் வார்ட்லேயே. இது ரொம்ப நல்லா நடந்துட்டு வருது. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் எல்லாரும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ சென்னையில் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 15 குழந்தை இந்த ஸ்பாஸ்டிக் செரிப்ரல் பால்சி இருக்கிற குழந்தைகளை சேர்த்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்போ 15 பேருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் போய் ஹாசனில் எடுத்துக்கலாம். இப்போ சென்னையில் செஞ்சோன்னா நீங்கள் சேர்ந்த அப்புறம் தான் நாங்கள் கரெக்டாக காஸ்டெல்லாம் சொல்ல முடியும். பட் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த எண்ணெயோ பவுடரோ இல்லை இந்த பேண்டேஜோ இந்த பண்ணுற 30 நாள் வந்து ஃப்ரீ. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஆயுர்வேதானாலே ஒரு பயம் இருக்குது. பயமே வேண்டாம். இதில் நிறைய நன்மை இருக்குது. அது எந்த குழந்தைகளுக்கு செஞ்சுருக்காங்களோ அவங்களோட பெற்றோர்களோட உங்களை பேசுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். அவங்க எப்படி பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எது வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் செய்யலாம். வணக்கம். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு குறிப்புகள் சில சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குறிப்பில் என்னன்னா, நம்ம ஃபேஸில் பிளாக் பாயில்ஸோ இல்லை ஏதாச்சும் ஸ்கார்ஸோ இல்லை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ரப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் பண்ணி அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஊற வச்சுட்டு கடலை மாவில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஆயில் கண்டென்ட்டை வந்து எடுத்துடாதீங்க. ஆயில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு டஸ்ட்டு உள்ளே போய் வந்து அது வீணாக்கிடும். ஸோ அது போகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு தடுக்கும். ஸோ கடலை மாவு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2 days கடலை மாவு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணால். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கலைநயம் பகுதியில் இதுவரையிலும் தொடர்ந்து குட்டீஸ்களுக்கான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்க்க இருக்கோம். நம்ம எம்ப்ராய்டரி பார்த்து ரொம்ப நாளாச்சு. நிறைய ஃபோன் கால் எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து எம்ப்ராய்டரியில் விதவிதமான ஸ்டிச்சஸ் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எம்ப்ராய்டரி ஸ்டிச்
செயின் ஸ்டிச் வேரியேஷனில் சேர்ந்தது. அதில் என்ன தையல் பார்க்கலாம், என்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: துணி, ஊசி, ஃப்ரேம், நூல், சிசர்ஸ், பென்சில். தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். இப்போ தையல் எப்படி போடலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். எம்ப்ராய்டரின்றதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பெயிண்டிங் பை நீடில் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல எம்ப்ராய்டரி போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அழகான பெயிண்டிங் மாதிரி இருக்கும். நூல் மேலே எழும்பி சிக்காகாமல் ரொம்ப நீட்டாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ செயின் ஸ்டிச் அப்படின்ற ஃபேமிலியில் நிறைய விதவிதமான தையல் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதில் ஒரு வகை ட்விஸ்டட் செயின். அந்த ட்விஸ்டட் செயினும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ட்விஸ்டட் செயினே இன்னொரு வேரியேஷன் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இந்த தையலை வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் டிசைன் பண்ணிக்கலாம். குர்த்திஸ், குட்டீஸோட ட்ரெஸ் எதில் வேணாலும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு சின்ன டிசைன் வரைகிறேன். மாங்காய் மாதிரி ஒரு டிசைன் வரைகிறேன். எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தையல்ல எந்த டிசைன் வேணாலும் நீங்க போடலாம். ஃப்ரேமை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டைட்டா. இப்போ இந்த மாங்காவுடைய இந்த விளிம்புலேருந்து நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். நூலில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து 3 ஸ்ட்ராண்ட் நூல் எடுத்துக்கோங்க. அடியிலேருந்து குத்தி மேலே நூல் எடுத்துக்கிட்டு நம்ம எப்பயும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி குத்துவோமோ அதே மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சுக்கு இப்படி போடுவோம், ஆனால் அப்படி போடாமல் இதை இப்படி உள்ட்டா இப்படி மேலே வர மாதிரி எடுத்துக்கணும். மேலே குத்தினதுலேருந்து திருப்பி ஊசியை இது மாதிரி பிடிச்சி போடணும். இப்போ நம்ம முதல்ல குத்தின நூல்லேருந்து ஊசியை எடுத்துட்டு நூலுக்கு மேலே இப்படி வர மாதிரி டிசைன் இருக்கணும். ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும், பட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஊசியை சுற்றி நூல் இப்படி வர மாதிரி எடுத்துக்கோங்க. திருப்பி அகைன் இந்த முதல் நூல்லேருந்து இப்படி குத்திட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நூல் அங்கே தெரியும். அடி நூல்லேருந்து இப்படி குத்தி இப்படி எடுங்க. திருப்பி அகைன் அதே தையல் தான். முதல் நூல் வழியாக ஊசியை வெளியில் எடுத்துட்டு இப்படி சுற்றிக்கணும். நீங்கள் போடும்போது கொஞ்சம் நீளமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஈஸியாக புரியும். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த முதல் நூலுக்கு உள்ள ஊசியை குத்தி இப்படி எடுக்கணும். திருப்பி அகைன் இந்த இடத்துல குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் கிராஸாக எடுக்கிறேன். திருப்பி அகைன் முதல் நூலில் குத்தி இதுக்கு ட்விஸ்டட் செயின் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் ஸ்டிச் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கேபிள் செயின், ட்விஸ்டட் செயின், ஓப்பன் செயின், நாட்டட் செயின் நிறைய செயின்ஸ் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒரு சாரியை கூட டிசைன் பண்ணலாம். திருப்பி அகைன் இதை குத்திட்டு மறுபடியும் நான் போடுறேன் பாருங்க. அதே ஸ்டிச் தான் நான் கண்டினியூ பண்றேன்.
இந்த மல்டி கலர் த்ரெட் இல்லை டபுள் ஸ்டாண்ட்ஸில் கூட நீங்கள் எடுத்து இந்த தையல் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். கோன் த்ரெட்டில் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக டிசைன் போட போட உங்களால் ரொம்ப ஈஸியாக இதை ஃபாலோ பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரமாக ஒரு டிசைன் இதில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் ஒரு குர்த்தியில் கூட டிசைன் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல் டிசைன் நம்ம இப்போ போட்டு போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த டிசைன் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நூல் முடிஞ்சிருச்சு, நான் வேற நூல் எடுக்கிறேன். முதல்ல தெரிகிற நூலில் தான் வச்சு நம்ம சுத்தணும். நம்ம ஃபெதர் ஸ்டிச் போடுற மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த தையல் ரொம்ப அழகாக வரும். டபுள் லைனில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபில் ஆகிடும். இந்த தையல் நம்ம போட்டு முடிக்க போறோம். அந்த மாங்காய் டிசைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதே டிசைனை அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை இப்போ காமிக்கிறேன். இது ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ். இதில் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல அதே டிசைன் அதே தையல் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன். சும்மா ஹைலைட்டிங்காக நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். அதே டிசைனை இங்கே சின்ன சின்னதாகவும் போட்டிருக்கேன். இந்த நூல் டபுள் கலர் த்ரெட்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதே கோன் த்ரெட்டில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான டிசைனாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் மாங்காய் மட்டும் இல்லாமல் நீங்கள் விதவிதமான பூ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் பஞ்சாக இருக்கிற மாதிரி இல்லை அனிமல்ஸில் எதில் வேணாலும் நீங்கள் இந்த தையலை அப்ளை பண்ண முடியும். இது நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு தையலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் ரெடியாக எம்ப்ராய்டரி ஃப்ரேம், துணி, நூல் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிதாயினி வனிதா ஆனந்த். இன்று நான் தங்களிடையே பகிர்ந்து கொள்ளப் போகும் கவிதை வாழ்வின் வசந்தங்களை இழந்த பாவப்பட்ட மக்களுக்கானது. நிறமில்லா வானவில். எங்களின் தேசத்தில் பூக்களில் மனமில்லை, ஆனால் குருதியின் மனம் உண்டு. எங்களிடம் ஆர்ப்பரிப்பு கூச்சல்கள் இல்லை, ஆனால் அழுகையின் அலறல்கள் உண்டு. வாழ்தல் எம்மிடை இல்லை, பிழைத்தல் மட்டுமே உண்டு. உண்ணுதல் எம்மிடை இல்லை, பசியாறல் மட்டுமே உண்டு. புன்னகை மறந்து ரணங்களில் வாழ்கின்றோம். நாங்கள் புன்னகை மறந்து ரணங்களில் வாழ்கின்றோம். வாழ்வின் வசந்தங்களை 2 தலைமுறைகளாய் தொலைத்தவர்கள் நாங்கள். எத்திசையில் இருந்தாவது நம்பிக்கை ஒளி கிடைக்குமா என ஏங்கித் தவிக்கும் எம் விழிகள்.
ரட்சிக்க ஒரு மீட்பரோ, அநீதிகளை அழிக்க ஓர் அவதாரமோ, நல்வழி காட்ட ஓர் புனிதரோ தோன்ற மாட்டாரா என துடிக்கும் எம் நெஞ்சம். எம் மக்களின் தன்மானமும் செங்குருதியும் ஒரு சேர நசுக்கப்படும் களம் இது. எம் மக்களின் தன்மானமும் செங்குருதியும் ஒரு சேர நசுக்கப்படும் களம் இது. பால்மணம் மாறா பாலகரையும் பகையாளியாய் பார்க்கும் போர் இது. பால்மணம் மாறா பாலகரையும் பகையாளியாய் பார்க்கும் போர் இது. அன்று பற்றிய நெருப்பு இன்னும் அணையவில்லையோ? எங்களின் அடிவயிற்று நெருப்பும் இன்னும் அணையவே இல்லையே. ஏனெனில் எங்களின் வானவில்கள் கூட வண்ணம் இழந்தவை. ஏனெனில் எங்களின் வானவில்கள் கூட வண்ணம் இழந்தவை. இதோ இதோ எமக்கான தூதர்களாய் இளைய தலைமுறையின் போராட்டங்கள். எங்களின் கண்ணீரை துடைக்க நீளும் கரங்கள். எங்களின் கண்ணீரை துடைக்க நீளும் கரங்கள். நம்பிக்கையின் சுடர் எம் கண்களில் ஒளிர்கின்றது. காத்திருக்கின்றோம் எம் புன்னகைகள் மீட்கப்படும் என, எம் வானவில்கள் வண்ணம் பெறும் என. நம்பிக்கையுடன், ஆம், வெறும் நம்பிக்கையுடன் மட்டுமே.